வணக்கம் மக்களே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாட்டர் ஃபில்டர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓடிட்டுருக்குது. இது வந்து எதுக்கு டிசைன் பண்ணப்பட்டதுன்னா, ஒரு சின்ன குடும்பத்துக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இப்போ காலையில் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் போடுவோம், 10 லிட்டர் தண்ணி வரும், அது யூஸ் பண்ணிக்குவோம். சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் போடுவோம். இது 10 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபில்டரை கொண்டு போய் ஒரு 500 பேர் சாப்பிட்ற ஹோட்டலில் வச்சோம்னா என்ன ஆகும்? இல்லை ஒரு 1000 பேர் சாப்பிட்ற கல்யாண மண்டபத்தில் யூஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் எல்லாம் பீஸாக போயிடும். அதே மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பு தான் பேன்க்ரியாஸ். அந்த பேன்க்ரியாஸ் தான் வந்து இன்சுலின் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. அது இன்னும் நிறையா வந்து ஹார்மோன்ஸ் தயாரித்தாலும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இன்சுலின் தான். இப்போ இந்த கணையத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஹவர் இருக்குது. இப்போ எல்லோரும் ஷிஃப்ட்டுக்கு போகிற மாதிரி வந்து இந்த கணையம் வந்து நல்லா ஆக்டிவாக எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நல்லா ஃபுல் டியூட்டி பார்த்துட்ருப்பார். இப்போ 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். 90% ஸ்லீப்புக்கு போயிடும் பேன்க்ரியாஸ். இப்போ 6 மணிக்கு மேலே அதை பிடிச்சி நொச்சுன்னு தொல்லவன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? ஒரு மிஷினுக்கு வந்து ஓவர்லோடு கொடுத்தா என்னாகும்? இப்போ இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன வாட்டர் ஃபில்டர் கொண்டு கல்யாண மண்டபத்தில் வச்சா என்னாகும்? அதே கதை வந்து அந்த பேன்க்ரியாஸ்க்கு ஆயிரும். நீங்கள் வந்து ராத்திரி 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்க, 10 மணிக்கு வாழைப்பழம், அதுக்கு பிறகு பாதாம் பால், வெளியே எங்கேயாவது போய் வேறு ஏதாவது ஸ்வீட்டு, ராத்திரி 1 மணிக்கு ஐஸ்கிரீமு, இடையில பாப்கார்ன், பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் ஃபில்ட்ரு ஒரு நாளைக்கு நான் 2 தடவை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி யூஸ் பண்ணால் தான் 10 வருஷத்துக்கு வரும். அதே மாதிரி அந்த பேன்க்ரியாஸை வந்து நீங்கள் மத்தியானம் ஒரு தடவை சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு தடவை சாப்பிட்றீங்க, 2 வேளை சாப்பிட்டிங்கன்னா 2 தடவை அந்த பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுரந்துட்டு அமைதியாயிரும். அதுவே வந்து விடாமல் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பானிபூரி, ஐஸ்கிரீமு, டீ, பஜ்ஜி, காஃபி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அதை போட்டு நொச்சுன்னு ஆன் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீண்ட காலத்தில் ரொம்ப நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அலண்டு போய் டயர்டாயிரும். டயர்டாகி அதில் உள்ள அந்த பீட்டா செல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அலர்ச்சியாகி அது வேலை செய்கிறத நிப்பாட்டிடும். அங்கே தான் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அங்கே தான் வந்து சர்க்கரை வியாதி முத்தி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு இன்சுலின் ஊசி போட்டால் தான் வேலைக்காகும். ஏன்னா உள்ள பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் தயாரிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதுக்கு என்ன காரணம்? அதை பிடிச்சி நம்ம ஓவர்லோடு கொடுத்து தொல்லை பண்ணுறதுனால தான் அது நிற்கிது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு பரிபூர்ண ஓய்வு கொடுக்கணும். இப்போ நான் வந்து 6 வருஷமாக ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். 6 மணிக்கு நான் சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். அப்போ அந்த பேன்க்ரியாஸு கூட லிவர் எல்லாமே எனக்கு கையெடுத்து கும்பிடும். அப்பா சாமி எனக்கு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ பேன்க்ரியாஸ்க்கு ஓய்வு கொடுக்கணும். அப்படி ஓய்வு கொடுக்கலன்னு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை வந்து பேன்க்ரியாஸ் வந்து அலர்ச்சி வந்து வயிற்று வலி வந்ததுன்னா சத்தியமாக தாங்க முடியாது. ஏன்னா கிட்னி ஸ்டோனை விட வந்து 5 மடங்கு கொடுமையான வலியாக இருக்கும் பேன்க்ரியாஸில் வர்ற வலி. அதனால் வந்து பேன்க்ரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்போம், நல்லபடியாக அதை பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.